வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அப்பச்சியை தனிமையில் விட்டுச் சென்ற உறுப்பினர்கள் விமல் கவலை. நாமல் திடீர் பதவி விலகல். நாளை 7 மணிக்கு வேட்பாளர் அறிவிப்பு. கட்டுப்பணம் செலுத்திய அனுர. நியூயார்க்கில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்தை ஆக்கிரமித்த போராட்டக்காரர்கள். காணாமல் போன புகையிரத நிலைய ஊழியர். ரத்து செய்யப்பட்ட புகையிரத சேவைகள். விலகியவர்கள் மீண்டும் வருவார்கள். சாகர நம்பிக்கை. அச்சத்தில் ஜனாதிபதி. சிறையில் உள்ளவர்களை விடுதலை செய்ய உத்தரவு. முன்னாள் அமைச்சர் விஜயதாசவிற்கு நாடாளுமன்றில் ஏற்பட்ட நிலை. தொடர்வன விரிவான செய்திகள். ஒரு காலத்தில் மஹிந்தவை தந்தை என்று கூறிக்கொண்டு அரசியல் மேடைகளில் உரிமையுடன் புகழ் பாடிய பலர் அவரை முழுமையாக தனிமையாக்கிவிட்டு கட்சி தாவி விட்டார்கள். தேர்தல் காலம் ஆரம்பித்து விட்டதால் கட்சி தாவல்களுக்கு குறையிருக்காது. எனவே இது நாடாளுமன்ற வாரம் என்பதால் தேர்தலை இலக்கு வைத்து மேலும் சில கட்சி தாவல்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என சர்வஜன அதிகார அரசியல் கூட்டணியின் சிரேஷ்ட உறுப்பினரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விமல் வீரவன்ச தெரிவித்தார். எத்தனை வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட்டாலும் இன்று நாட்டில் இருக்கும் தீர்மானமிக்க சவால்களுடனான பிரச்சினைகள் தொடர்பில் சிந்தித்தால் பொதுமக்களுடன் விளையாடுவதற்கு எமக்கு உரிமை இல்லை. எனவே இந்த ஜனாதிபதி தேர்தல் தீர்மானம் மிக்கதாக இருக்கும். எங்களின் முதலாவது யோசனையை வெளியிட்டுள்ளோம். இரண்டாவது யோசனையை எதிர்வரும் 11ஆம் தேதி வெளியிடவுள்ளோம். அது தொடர்பான கருத்தாடல்களின் பின்னர் இறுதி யோசனைகளை சமர்ப்பிக்க எதிர்பார்த்திருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தலுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட மரத்துக்கு மரம் தாவும் சம்பவங்களும் ஆரம்பித்துவிட்டன. மொட்டு தொடர்பில் சிந்தித்து செயல்பட பொதுஜன பெரமுனவுக்கு இன்று என்ன நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. பசில் ராஜபக்சவினால் பொதுஜன பெரமுன தொடர்பில் சிந்தித்து தலைக்கு மேல் தூக்கி வைத்து பாலூட்டி வளர்க்கப்பட்டவர்கள் அந்த நம்பிக்கையை கைவிட்டு ரணில் விக்ரமசிங்கவின் தரப்புக்கு தாவ ஆரம்பித்து விட்டார்கள். பசில் பாலூட்டி வளர்த்த ரோஹித அபே குணவர்த்தன, சந்திரசேன போன்றோர் மறுபக்கம் தாவியுள்ளனர். ஒரு காலத்தில் மஹிந்தவை தந்தை என்று கூறிக்கொண்டு அரசியல் மேடைகளில் உரிமையுடன் புகழ்பாடிய இவர்கள் அவரை முழுமையாக தனிமையாக்கி விட்டார்கள் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச சர்வதேச தொடர்புகள் கண்காணிப்பு குழுவின் உறுப்பினர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா வர்த்தன நாடாளுமன்றத்திற்கு இன்று அறிவித்தார். அவரது வெற்றிடத்துக்கு ஜேசி அலவத்துவ எம்பி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அறிவித்துள்ளார். இதேவேளை பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் அறிவிப்பை தாமரை தடாகம் திரையரங்கில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த போதிலும் முறையான அனுமதி கிடைக்காமல் பத்திரம் நெலும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் நாளை 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மிலிந்த ராஜபக்ச தெரிவித்தார். பொதுஜன பெரமுன ஆரம்பத்திலே கூறியது போன்று கட்சியிலிருந்து ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்கும் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படாதென மலிந்த ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார திசாநாயகவுக்கு கட்டுப்பணம் ஒன்று செலுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி வேட்புமனுவை தாக்கல் செய்ய தயாராகி வருவதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹெர தெரிவித்தார். நாட்டை கட்டியெழுப்பும் கொள்கைகளுக்கு மதிப்பளிக்கும் வேலை திட்டத்துடன் கூடிய அரசியலை வெல்வதே தமது கட்சியின் நோக்கமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தேர்தல் நாளுக்காக ஆவலுடன் காத்திருப்பதாகவும் நாட்டின் தலைமைக்கு தெளிவான அரசியல் தலைவரை நியமிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் நாட்டு மக்கள் தற்போது நாட்டை அனுரவிற்கு கையளிப்பதற்கு தயாராக உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷ் போராட்டத்தை தொடர்ந்து நியூயார்க்கில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் பதவியிலிருந்து விலக கோரி நேற்றைய தினம் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் போராட்டக்காரர்கள் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமித்து அங்கிருந்து உடைமைகளுக்கு சேதம் விளைவித்தனர். இந்த நிலையில் நியூயார்க்கில் உள்ள பங்களாதேஷ் தூதரகத்திற்குள் நுழைந்த போராட்டக்காரர்கள் அங்கிருந்த அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் புகைப்படத்தை முழக்கமிட்டு அகற்றியுள்ளனர். தெமட்டகுட புகையிரத நிலைய ஊழியர்கள் தமது கடமைகளை விட்டு சென்றமையினால் புகையிரத சேவைகள் தடைப்பட்டுள்ளன. இதன் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் புகையிரதங்களில் தாமதங்கள் மற்றும் ரத்து செய்யப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெமட்டகுட புகையிரத நிலைய ஊழியர் ஒருவர் காணாமல் போனமை தொடர்பிலான விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பணியிலிருந்து விலகியுள்ளனர். இதன் காரணமாக காலை கொழும்பு கோட்டையிலிருந்து பதுளை வரை இயக்கப்படவிருந்த பொடிமெனிக்கே புகையிரதம் மற்றும்
பாதுளை ஒடிசி ஆகிய ரயில்களை இதுவரையில் இயக்க முடியவில்லை என புகையிரத போக்குவரத்து பொது முகாமையாளர் என்ஜே இதிபொலகே தெரிவித்துள்ளார். இந்த நிலைமை காரணமாக பல புகையிரத பயணங்களை ரத்து செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து விலகிய நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என நம்புவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரஜைகள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எனவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வாரத்தின் பின்னர் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பொதுஜன பெரமுனவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் போட்டி இல்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடையில் கொள்கை பிரச்சினை இருப்பதாகவும் தற்போதைய ஜனாதிபதி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் இருந்த பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா ஷியாவை விடுதலை செய்ய அந்த நாட்டு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது ஷப்தின் சிறையில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் செயற்பாட்டாளர்களை விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷில் நிலவும் அமைதியின்மை காரணமாக டாக்கா சர்வதேச விமான நிலையம் சில மணி நேரம் மூடப்பட்டது. பங்களாதேஷின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மர்ஷபின் மோர்சவின் வீட்டிற்கும் போராட்டக்காரர்கள் தீ வைத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போராட்டக்காரர்கள் பிரதமரின் இல்லம் மற்றும் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து பலத்த சேதம் விளைவித்துள்ளனர். பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடியதால் மீண்டும் அரசியலுக்கு வரமாட்டேன் என அவரது மகன் அறிவித்துள்ளார். நீதித்துறை, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கிய கலாநிதி விஜயதாச ராஜபக்சவிற்கு ஆளும் கட்சியின் பின்வரிசையில் ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அமைச்சர்கள் அமர்ந்துள்ள இடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு முன்னால் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் ஒன்று ஒதுக்கப்படும். எவ்வாறாயினும் எதிர்க்கட்சிக்கு ஒரு ஆசனத்தை ஒதுக்குமாறு அவர் கோரினால் அதற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாடாளுமன்றத்தின் தலைவர்கள் கடமைப்பட்ட இருப்பதாக தெரிய வருகின்றது. விஜயதாச ராஜபக்சே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளதால் அமைச்சு பதவியில் இருந்து விலகினார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்காத ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எம்பிக்களுக்கு எதிர்க்கட்சி ஆசனங்களை வழங்குவதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.